1992ஆம் ஆண்டு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் என்கிற அமைப்பு நாங்கள் கொல்லிமலையில் ஒரு மாநில அளவில் ஒரு கூட்டத்தில் தான் நாங்கள் துவக்கினோம். அதே காலகட்டத்தில் தான் அந்த வாச்சாத்தி வன்கொடுமை என்பது நடந்தது. ஆக்சுவலாக அந்த பீரியடு மாநிலம் முழுவதுமே வனத்துறையினுடைய வன்முறை என்பது ஆதிவாசி மக்கள் மீது ஒரு கொடூரமாகவும் எல்லையற்றதாகவும் இருந்தது. அது வாச்சாத்தியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூராவுமே அவங்களுடைய அனுபவம். அதாவது காடு வனத்துறைக்கு சொந்தம். மக்கள் அங்கே உள்ளே ஆக்கிரமிச்சிட்டு கூடியிருக்காங்க, அவங்கள பூரா வெளியேற்றணும். இதுதான் வனத்துறையினுடைய பார்வையாக இருந்தது. வனத்துறையினுடைய வன்முறைக்கு எதிராக, வன்கொடுமைகளுக்கு எதிராக இது பண்ணால் அதில் உச்சபட்சம் வாச்சாத்தி. அதில் உச்சபட்சமான ஒரு சம்பவம்னு சொன்னால் அது வாச்சாத்தி. அது மாதிரி பல இடத்துல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் உச்சபட்சமானது ஒரு ஊரே சூறையாடப்பட்டது, ஒரு கும்பல், ஒரு 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது என்பது வாச்சாத்தி. ஸோ அங்கே போய் பார்த்தபோது எனக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த சம்பவம் நடந்தது 92 ஜூன் 20, 21, 22 அந்த கால தேதிகளில் தான் நடந்தது. ஆனால் நான் போனது ஜூலை 14ஆம் தேதி தான் போகிறேன். ஏன்னா அது வரைக்கும் அந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியாது. வாச்சாத்திலேருந்து வனத்துறையிடம் கைது செய்யப்படாமல் தப்பித்த 2 பேரும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு தலைவர்கள் பேசுனதை கேட்கும்போது இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிரானவங்க என்ற முறையில் அவங்க எங்கள் ஊரில் இப்படிலாம் நடந்து போச்சு, ஊரே அடித்து நாசம் பண்ணிட்டாங்க, பொம்பளை பிள்ளைங்களை இப்படிலாம் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க, 200க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்து ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு தான் நாங்கள் அங்கே போகிறோம். அது வரைக்கும் வெளியே யாருக்குமே தெரியாது. லேட் ஜஸ்டிஸ் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்னென்னா இங்கே இருக்கிற நீதிமன்ற நடைமுறைகள் அப்படி இருக்குது. குற்றவாளிகள் வரமாட்டேன்றான், அல்ல குற்றவாளிகள் வந்தால் வக்கீல் வரமாட்டேன்றான், 2 பேரும் வந்தால் சர்ஜி லீவு போடுறாரு. அப்போ யார் வழக்கம் நடத்துறது? ஸோ இந்த மாதிரி ஒரு நீதிமன்றம். அதே மாதிரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கே ரொம்ப வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. சார்ஜ் ஷீட் வந்த பிறகு ஸ்பெஷல் கோர்ட்டு, இது SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு. ரெண்டாவது நிறையா 269 பேர் குற்றவாளிகள், பாதிக்கப்பட்ட மக்கள் 600க்கும் மேற்பட்டவர்கள். ஸோ இயல்பாக ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்கிற முறையில் அந்த சட்டத்தில் இருக்கிறது தான், சட்டத்தில் இருக்கிற ப்ரொவிஷன் தான். இப்போ கூட தமிழ்நாட்டில் 20 மாவட்டத்தில் மட்டும்தான் சிறப்பு நீதிமன்றம் இருக்குது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய முதல் மாநில பொதுச் செயலராக நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் வாச்சாத்தியை பற்றி நம்ம நிறைய இப்போ சமீபத்தில் கேள்விப்படுறோம் அண்ட் படிச்சிருப்போம். உங்களுடைய முதல் உணர்வு என்னவா இருந்துச்சு அங்கே போய் அந்த மக்கள் அந்த நிலையில் பார்க்கும்போது? இல்லை, 1992ஆம் ஆண்டு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் என்கிற அமைப்பு நாங்கள் கொல்லிமலையில் ஒரு மாநில அளவில் ஒரு கூட்டத்தில் தான் நாங்கள் துவக்கினோம். அதே காலகட்டத்தில் தான் அந்த வாச்சாத்தி வன்கொடுமை என்பது நடந்தது. ஆக்சுவலாக அந்த பீரியடு மாநிலம் முழுவதுமே வனத்துறையினுடைய வன்முறை என்பது ஆதிவாசி மக்கள் மீது ஒரு கொடூரமாகவும் எல்லையற்றதாகவும் இருந்தது. அது வாச்சாத்தியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூராவுமே அவங்களுடைய அனுபவம். அதாவது காடு வனத்துறைக்கு சொந்தம். மக்கள் அங்கே உள்ளே ஆக்கிரமிச்சிட்டு கூடியிருக்காங்க, அவங்கள பூரா வெளியேற்றணும். இதுதான் வனத்துறையினுடைய பார்வையாக இருந்தது. ஸோ நம்ம வீட்டுக்களை பூந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு எதிராக எப்படி பண்ணுவாங்க? அந்த மாதிரி தான் வனத்துறை அதிகாரிகளுடைய உணர்வு என்பது இருந்தது. அதனால் மீறி நீங்கள் இருக்கணும்னா நாங்கள் சொல்கிறதுக்கெலாம் நீங்கள் கட்டுப்படணும், நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்கணும் என்கிற முறையில் அந்த மக்களிடமிருந்து ஏராளமான பணங்களை, தானியங்களை, ஆடு மாட்டை இந்த மாதிரிலாம் லஞ்சமாக பெறுவது, பாலியல் ரீதியாக பெண்களை பயன்படுத்துவது என்கிற முறையிலெல்லாம் அப்போ ரொம்ப கொடூரமாக இருந்தது தமிழ்நாடு பூராவுமே. ஸோ அதற்கு எதிராக ஒரு வலுவான தலையீட்டை தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் வனத்துறையினுடைய வன்முறைக்கு எதிராக, வன்கொடுமைகளுக்கு எதிராக இது பண்ணால் அதில் உச்சபட்சம் வாச்சாத்தி. அதில் உச்சபட்சமான ஒரு சம்பவம்னு சொன்னால் அது வாச்சாத்தி. அது மாதிரி பல இடத்துல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் உச்சபட்சமானது ஒரு ஊரே சூறையாடப்பட்டது, ஒரு கும்பல், ஒரு 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது என்பது வாச்சாத்தி. ஸோ அதனால தான் அது அகில இந்திய அளவிலேயும் உலக அளவிலேயும் பேசப்பட்ட ஒன்றாகவும், அது நீதிமன்ற தீர்ப்புகளும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை என்கிற முறையிலையும் வந்ததுனால அது உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு வழக்காக மாறியிருக்கு. ஸோ அங்கே போய் பார்த்தபோது எனக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த சம்பவம் நடந்தது 92 ஜூன் 20, 21, 22 அந்த கால தேதிகளில் தான் நடந்தது. ஆனால் நான் போனது ஜூலை 14ஆம் தேதி தான் போகிறேன். ஏன்னா அது வரைக்கும் அந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியாது. தகவல் அறிஞ்சு தான் போனீங்களா நீங்கள்? தகவல் தெரிஞ்சு தான் போனேன். தகவல் தெரிஞ்சுன்னா எங்களுடைய மாநாடு ஒன்று சித்தேரி மலையில் நடந்தது. அதாவது சித்தேரி மலைன்றது வாச்சாத்திக்கு மேலே. வாச்சாத்திலேருந்து வனத்துறையிடம் கைது செய்யப்படாமல் தப்பித்த 2 பேரும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு தலைவர்கள் பேசுனதை கேட்கும்போது இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிரானவங்க என்ற முறையில் அவங்க எங்கள் ஊரில் இப்படிலாம் நடந்து போச்சு, ஊரே அடித்து நாசம் பண்ணிட்டாங்க, பொம்பளை பிள்ளைங்களை இப்படிலாம் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க, 200க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்து ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு தான் நாங்கள் அங்கே போகிறோம். அது வரைக்கும் வெளியே யாருக்குமே தெரியாது.
ரொம்ப கொடுமை. இத்தனைக்கும் வந்து அரூருக்கு பக்கத்தில் ஒரு 13 கிலோமீட்டரில் அந்த கிராமம் இருக்குது. கிட்டத்தட்ட 25 நாள் வரைக்கும் நாங்கள் போய் அதை வெளியே சொல்லுகிற வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மறைச்சிட்டாரு, எஸ்பி மறைச்சிட்டாரு, எல்லாருமே மறைச்சிட்டானா கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த மக்களுக்கு என்ன ஆதரவு அங்கே இருந்த. இத்தனைக்கும் அந்த சம்பவத்துக்கு நாங்கள் போனபோது அங்கே எங்கள் கட்சி கிடையாது, எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க அதிமுக கிராமம் அது. அதிமுக மட்டும்தான். அப்போ அதிமுக ஆட்சியில் தான் இத்தனை குடும்பம் நடக்குது. அதிமுக செயலாளர் அங்கே இருக்கார், அதிமுக தலைவர்கள் இருக்காங்க, யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. ஸோ அது வந்து அதனால் அப்போ வந்து எனக்கு இந்த மக்களை எப்படியாவது திரும்ப ஊருக்குள்ளே வந்து வாழ வைக்கணும். ஏன்னா மக்கள் யாருமே கிடையாது ஊரில். இந்த மக்களை திரும்ப கொண்டு வந்து ஊரில் வாழ வைக்கணும், கிராமத்தில் ஒரு அமைதியை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி நாசம் பண்ணுவனோட விடக்கூடாது. இதுதான் எனக்கு ஏற்பட்ட உணர்வு. ஸோ அந்த முறையில் தான் நாங்கள் வந்து அதில் தலையிட்டோம். அதுக்கப்புறம் அது மக்கள்லாம் ஜெயிலேருந்து வெளியே வந்த பிறகு நடந்த கொடுமைகள்லாம் இன்னும் ரொம்ப பெரிய அளவில் எங்களுக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ அப்புறம் தான் வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்றத்துக்கு போய் இப்போ மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. ஆனால் பொது வாழ்க்கைக்கு வரும்போது இப்படியெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நம்ம சந்திப்போம், இன்னைக்கு அவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருப்போம் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்களா சார்? இல்லை, அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி இல்லை. எனக்கு வந்து எப்படியாவது அந்த மக்களை ஜெயிலில் இருக்கிறவங்க, காடுகளில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறவங்க, ஊரை காலி பண்ணிட்டு போனவங்களை பூரா திரும்ப அவனுடைய சொந்த ஊரில் வந்து வாழ வைக்கிறது என்பது தான் என்னுடைய முதன்மையான நோக்கமாக இருந்தது. அதே மாதிரி இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இந்த 2 நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் எனக்கு அப்போ தோணலை. இவ்வளோ பெருசாக அப்படி 32 வருஷத்துக்கு அந்த வழக்கு நடக்கணும் கற்பனையில் கூட யாரும் நினைக்கல. அதனால் அது முற்றிலும் எதிர்பாராத ஒரு விஷயம். இவ்வளோ ஒரு நீடித்த போராட்டமாக போனது என்பது முற்றிலும் எதிர்பாராது. இப்போ என்ன தோணுது, 32 ஆண்டுகள் இவ்வளோ தூரம் நீட்டி போயிருக்கு இந்த வழக்கு அப்படிங்கிறது, இது ஒரு லேட் ஜஸ்டிஸாக போயிடுச்சோ அப்படின்ற ஒரு வருத்தம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? உண்மையிலே லேட்டு தான், லேட் ஜஸ்டிஸ் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்னென்னா இங்கே இருக்கிற நீதிமன்ற நடைமுறைகள் அப்படி இருக்குது. குற்றவாளிகள் வரமாட்டேன்றான், அல்ல குற்றவாளிகள் வந்தால் வக்கீல் வரமாட்டேன்றான், 2 பேரும் வந்தால் சர்ஜி லீவு போடுறாரு. அப்போ யார் வழக்கம் நடத்துறது? ஸோ இந்த மாதிரி ஒரு நீதிமன்றம். அதே மாதிரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கே ரொம்ப வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. சார்ஜ் ஷீட் வந்த பிறகு ஸ்பெஷல் கோர்ட்டு, இது SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு. 2வது நிறையா 269 பேர் குற்றவாளிகள், பாதிக்கப்பட்ட மக்கள் 600க்கும் மேற்பட்டவர்கள். ஸோ இயல்பாக ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்கிற முறையில் அந்த சட்டத்தில் இருக்கிறது தான், சட்டத்தில் இருக்கிற ப்ரொவிஷன் தான். இப்போ கூட தமிழ்நாட்டில் 20 மாவட்டத்தில் மட்டும்தான் சிறப்பு நீதிமன்றம் இருக்குது. அதாவது குடும்ப நல கோர்ட்டு 40 இருக்குது. அதாவது விவாகரத்து பெறுவதற்கு 40 கோர்ட் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகளை விசாரிக்கிறது 20 நீதிமன்றம் தான் இருக்குது. நாங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கணுன்ற கோரிக்கையை திரும்ப திரும்ப வலுப்படுத்திட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதை செய்யணும். வாச்சாத்தி கூட ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கணும்னு நாங்கள் கேட்டபோது அவங்க பண்ணலை. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் திரும்ப உயர்நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு தான் அது சிறப்பு நீதிமன்றமாக கிருஷ்ணகிரி நீதிமன்றம் என்பது மாற்றப்பட்டு வழக்கு அங்கே நடந்தது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது. நீதிபதிகள், வக்கீல்கள் ஸ்ட்ரைக்கு, பல காரணம் வருது. அதனால் இது ஒரு லேட் ஜஸ்டிஸ் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. உங்களுடைய பார்வையில் கம்யூனிசம், நீங்கள் SFIக்குள்ளே வந்து கம்யூனிசத்துக்குள்ளே நுழைஞ்ச அந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கம்யூனிசத்துக்கும் என்ன மாதிரியான வளர்ச்சியை கண்டிருக்கு, இல்லை என்ன மாதிரியான சரிவை கண்டிருக்கு நீங்கள் பார்க்குறீங்க? பெரிய வளர்ச்சி என்பது இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியான எங்களுடைய கடின உழைப்புக்கும் நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டத்திற்குமான முறையில் கட்சியினுடைய வளர்ச்சியில் வந்து அது பிரதிபலிக்கலை. அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்குது. எங்களால் பலன் பெற்றவர்களை உட்பட எங்கள் கட்சிக்குள்ளே எங்களால் தக்க வச்சுக்க முடியல. இல்லை, ஜனங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக வராங்க, அந்த பிரச்சனை தீர்ந்து ரொம்ப நல்ல மனுஷங்க, நல்லா செஞ்சு கொடுத்தீங்க சார், வணக்கம், ஒரு டீ சாப்பிட்டு போங்க என்ற லெவலில் தான் எங்களை வச்சுக்கிறாங்களே தவிர, ஒரு தொடர்ச்சியாக இது நமக்கு செஞ்சது மாதிரியே இந்த கட்சி வலுப்படுவதன் மூலமாக பாதிக்கப்படுகிற, ஒடுக்கப்பட்ட, பாதிப்புகளுக்கு உள்ளாகிற மக்களுக்கு இந்த கட்சி மேலும் மேலும் வலுப்படுவது என்பது நல்லது என்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் சாதாரண மக்கள் மத்தியில் இல்லை. அது மட்டும்தான் காரணமா, இல்லை இங்கே ஆல்ரெடி ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் அதற்கு காரணமா? திராவிட இயக்கத்தினுடைய செல்வாக்கும் ஒரு காரணம் தான். திராவிட இயக்கத்தினுடைய செல்வாக்கு, ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக ஜஸ்டிஸ் கட்சி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அது வந்து பல்வேறு கூறுகளாக பிரிந்தாலும் கூட அவங்க திராவிட அரசியலுக்குள்ளேருந்து வெளியே வரல. அந்த மக்கள் திமுக, அதிமுக, மதிமுக, அப்புறம் வேறு என்னென்ன திமுக, அதெல்லாம் வச்சுங்க, அவங்களுக்குள்ளே தான் பங்கு பிரிச்சுக்கிறாங்களோ தான். அதை விட்டு வெளியே வந்து வேறொரு அரசியல் சிந்தனைக்குள்ள மக்கள், அவங்க அந்த திராவிட அரசியலுக்குள்ளே இருக்கிறவங்க வேறு இதுக்கு வராத ஒரு போக்கு என்பது இருக்குது. புதிய இளைஞர்கள் மத்தியில் போகிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற நவீன தாராளமயமாக்கல் கொள்கை, இப்போ இருக்கக்கூடிய பல்வேறு பண்பாட்டு ரீதியான பல்வேறு விஷயங்கள், இவையெல்லாம் இளைஞர்கள் எங்களை நோக்கி வருவதற்கு பதிலாக
அவங்க அதில் ஒரு பகுதியினர் இந்த நவீன தாராளமய கொள்கை, இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான இந்த மாதிரியான சிந்தனை போக்கில் ஒரு பகுதியினர் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க உட்பட எப்படியாவது உயிர் வாழ்ந்தால் போதும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிட்டு போகலான்ற மாதிரியான இது இருக்குது. விவசாயத்தில் எந்திரமயம் வந்ததுக்கு பிறகு அது கடுமையான ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. அதனால் இளைஞர்கள் யாரும் இப்போ விவசாயத்தில் ஈடுபடுறதில்ல, அவங்க வேறு வேலை வாய்ப்பை தேடி போகிறாங்க. இந்த மாதிரி புறச்சூழல் அகச்சூழல் எல்லாமே சேர்ந்து தான் அது வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இல்லாததுக்கான ஒரு காரணம். பட் அதை முறியடித்து ஒரு வலுவான சக்தியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழகத்தில் ஒரு முதன்மையான இடத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்வது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கின்றது ஒன்று. ரெண்டாவது, இடதுசாரி சிந்தனைகள் கருத்தியல் ரீதியாக மக்கள் மத்தியில் பலமாக எடுத்து செல்வதற்கான ஒரு திட்டமிடுதலையும் நாங்கள் வந்து மேற்கொண்டிருக்கோம். குறிப்பாக இடதுசாரி அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், இடதுசாரி கட்சிகள், உதாரணத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்டு, அது மாதிரி சின்ன சின்ன ஏராளமான குழுக்கள் இருக்காங்க. இடதுசாரி சிந்தனை கொண்ட ஏராளமான குழுக்கள் இருக்காங்க. இவர்கள் மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்று நாங்கள் மாநாட்டில் தீர்மானிச்சிருக்கோம். எங்களுடைய அகில இந்திய மாநாட்டுக்கு பிறகு அந்த பணியில் நாங்கள் ஈடுபடுவோம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.